தமிழர்களை தாங்கும் விருதுகள். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை. பற்றாக்குறை நிலவும் நிலையில் பெட்ரோல் எங்கிருந்து கிடைக்கும் என்பதை எத்தனால் கலந்த பெட்ரோல் உபயோகிக்க எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் விளக்க வேண்டும் என பாஜக எம்பி ஜனார்த்தன் மிஸ்ரா கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ரேவாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவில் 20% கச்சா எண்ணெய் மட்டுமே உற்பத்தியாவதாக குறிப்பிட்ட அவர், பிரேசிலில் எத்தனாலில்தான் வாகனங்கள் ஓடுவதாக கூறினார். எத்தனால் கலப்புக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் தூய்மையான பெட்ரோல் அவர்களின் தந்தை வீட்டிலிருந்து வருமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் ஜனார்த்தன் மிஸ்ரா வினவியுள்ளார். அமெரிக்காவில் முதுகெலும்பு சிகிச்சை கருவிகள் தயாரிப்பு நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரியும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான ஆதித்ய ஹுமாதிற்கு 4 மாத சிறை தண்டனை விதித்து அமெரிக்க கூட்டாட்சி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தங்கள் நிறுவனத்தின் பொருட்களை பயன்படுத்த அறுவை சிகிச்சை மருத்துவர்களுக்கு ஆலோசனை கட்டணம் என்ற பெயரில் $5,40,000 அதிகமாக லஞ்சம் கொடுத்ததாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. ஆதித்ய ஹுமாதி இக்குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து தண்டனை விதிக்கப்பட்டது. சிறை காலத்திற்கு பிறகு அவர் ஓராண்டு கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்றும் $9,500 அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு மூலம் நிறுவனம் பல மில்லியன் டாலர் வருவாய் ஈட்டியதாக வழக்கு விசாரணையில் தெரியவந்துள்ளது. உலகளாவிய சூரிய மின்சக்தி உற்பத்தி திறன் 3 டெராவாட் என்ற வரலாற்று சாதனையை எட்டியுள்ளது. 2012இல் 100 கிகாவாட் என்ற அளவில் இருந்த உலகின் சூரிய ஆற்றல் திறன் வெறும் 12 ஆண்டுகளில் 20 மடங்கு அதிகரித்து அதிவேக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதில் 135.5 கிகாவாட் உற்பத்தி திறனுடன் இந்தியா உலகளவில் 3வது இடத்தில் உள்ளது. இந்திய அளவில் மொத்த மின் உற்பத்தியில் சூரிய மின்சக்தியின் பங்களிப்பு 27 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. 1975இல் வாட் ஒன்றுக்கு $128 இருந்த சோலார் பேனல் விலை 2024இல் வெறும் 26 சென்டாக குறைந்துள்ளது. இருப்பினும் சூரிய மின்சாரம் பகலில் மட்டுமே கிடைக்கும் என்பதால் அதனை சேமித்து மின் தொகுப்பில் இணைப்பதும் பேட்டரி சேமிப்பு வசதிகளை விரிவுபடுத்துவதும் இந்தியாவுக்கு தற்போதைய சவாலாக மாறியுள்ளது. இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீதான மோசடி வழக்கை அமெரிக்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அதானி மற்றும் இருவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை திரும்ப பெற அமெரிக்க நீதித்துறை முடிவு செய்த நிலையில் அம்முடிவை ஏற்று வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்தியாவில் சூரிய மின்சக்தி திட்ட ஒப்பந்தங்களை அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் தந்து பெற அதானி நிறுவனம் சதி செய்ததாகவும், அதே நேரம் இத்தகவலை அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் அதானி மறைத்து நிதி திரட்டினார் என்பதுமே அவர் மீதான குற்றச்சாட்டு. தவறு இந்தியாவில் நடந்தது என்பதாலும் அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு எந்த இழப்பு இல்லை என்பதாலும் இவ்வழக்கை திரும்ப பெறலாம் என நீதித்துறைக்கு ட்ரம்ப் அரசு பரிந்துரைத்திருந்தது. 2000 கோடி ரூபாய் சிட்பண்ட் மோசடி வழக்கில் 182 வங்கிக் கணக்குகளை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. விசாகப்பட்டினத்தில் நிலம் தருவதாக கூறி ஒடிசா, ஆந்திரா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஆயிரக்கணக்கானோரிடம் 2000 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி செய்யப்பட்டதாக பெறப்பட்ட புகார்களின் பேரில் வெல்ஃபேர் பில்டிங்ஸ் நிறுவனம் மற்றும் ஆந்திர முன்னாள் எம்எல்ஏ மல்ல விஜயபிரசாத் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. சோதனையில் 1 கோடி ரூபாய் ரொக்கம், 6 ஆடம்பர கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மோசடியில் தொடர்புடைய 182 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. சென்னையில் ஜிஎஸ்டி சோதனை என்ற பெயரில் வியாபாரிகளிடம் லஞ்சம் கேட்டதாகவும் அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் எழுந்த புகாரை அடுத்து 6 ஜிஎஸ்டி அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சவுகார்பேட்டை மின்ட் தெரு மற்றும் பாரிமுனை பகுதிகளில் நடந்த சோதனையின் போது சிசிடிவி கேமராக்களை அணைத்துவிட்டு வியாபாரிகளிடம் முறைகேடாக பணம் கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புகாரை தொடர்ந்து 6 அதிகாரிகளும் டெல்லியில் உள்ள மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம் தலைமையகத்திற்கு சிறப்பு அதிகாரிகளாக மாற்றப்பட்டுள்ளனர். குழந்தைகள் மட்டுமல்ல, யார் காணாமல் போனாலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் என மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இது தொடர்பான வழக்கில் விசாரணை மேற்கொண்ட நீதிபதிகள் அசானுதீன் அமானுல்லா, ஆர் மகாதேவன் ஆகியோர் அமர்வு, பெரியவர்கள், பெண்கள் யார் காணாமல் போனாலும் உரிய பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியது. கடந்த மே 22ஆம் தேதி வெளியிட்ட உத்தரவை மதிக்காத மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள், டிஜிபிக்கள் அவமதிப்பு வழக்கின் கீழ் ஆஜராகும்படி நோட்டீஸ் அனுப்பி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் அடுத்த விசாரணை அக்டோபர் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் உயிருக்கு ஈரானால் அச்சுறுத்தல் உள்ள நிலையில் அவர் ஆபத்து ஏற்படுவதை தடுக்க விமானங்களில் மாறி மாறி பயணித்ததாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. டிரம்ப் கடந்த மாதம் துருக்கி சென்று இருந்தார். அப்போது அவர் நாடு திரும்பும்போது வழக்கமான ஏர்போர்ஸ் விமானத்தில் எல்லார் முன்பும் ஏறினார் என்று அந்த இதழ் கூறியுள்ளது. ஆனால் சிறிது நேரத்தில் கேமராக்கள் அகன்ற பின் அவர் கீழே இறங்கி உணவு விநியோக லாரி மூலம் ராணுவ விமானம் நிற்கும் இடத்திற்கு சென்று அதில் ஏறி பிரிட்டன் சென்றார் என வாஷிங்டன் போஸ்ட் கூறியுள்ளது. அங்கு முன்கூட்டியே சென்ற ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் ஏறி டிரம்ப் அமெரிக்கா சென்றார். டிரம்ப் தனது துருக்கி பயணத்தின் போது கத்தார் பரிசளித்த விமானத்தை பயன்படுத்தாமல் பழைய ஏர்போர்ஸ் 1 விமானத்தையே பயன்படுத்தியதும் கவனத்தை ஈர்த்தது. அமெரிக்க அதிபருக்கு உள்ள அச்சுறுத்தல்களை சமாளிக்க அனைத்து வழிகளும் பயன்படுத்தப்படுவதாக வெள்ளை மாளிகை விளக்கமளித்துள்ளது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 224 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். இடிபாடுகளுக்குள் இருந்து காயங்களுடன் மீட்கப்பட்ட 87 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் மேற்கு பகுதியில் 7.4 ரிக்டர் அலகில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டடங்கள் இடிந்து உள்ளன. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கொலம்பியாவின் மேற்கு பகுதி உலகில் அடிக்கடி நிலநடுக்க பாதிப்பை சந்திக்கும் பகுதிகளில் ஒன்றாகும். நிலவில் மனித குலத்தின் முதல் நிரந்தர தளத்தை அமைக்கும் நாசாவின் நிலவு முகாம் திட்டத்தில் இணைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பெங்களூரில் நடைபெற்ற 9வது சிவில் ஸ்பேஸ் கூட்டு பணிக்குழு கூட்டத்தின் போது அமெரிக்க வெளியுறவுத்துறை மற்றும் நாசா சார்பில் இந்த அழைப்பு முன்வைக்கப்பட்டது. இத்திட்டம் மூலம் நிலவு குறித்த அறிவியல் ஆராய்ச்சிகள் விரிவுபடுத்தப்படும். செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பும் எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கும் அடித்தளமாக அமையும். வானில் 6 கோள்கள் ஒரே நேரத்தில் தென்படும் அரிய நிகழ்வு இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. சூரியனை சுற்றி 9 கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. இவற்றில் 6 கோள்கள் மட்டும் ஒரே நேரத்தில் தென்படும் அரிய நிகழ்வை வானில் இன்றும் நாளையும் காணலாம். புதன், வியாழன், செவ்வாய் மற்றும் சனி ஆகிய 4 கோள்களையும் வெறும் கண்களால் பார்க்க முடியும். யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய கோள்களை தொலைநோக்கி மூலமே காண முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 12ஆம் தேதி விடியற்காலையில் சூரிய உதயத்துக்கு 45 நிமிடங்கள் முதல் 90 நிமிடங்களுக்கு முன்பு வானில் கிழக்கு மற்றும் தென்கிழக்கே கோள்களை காண முடியும். FCRA மசோதா மூலம் கிறிஸ்தவர்கள் குறிவைக்கப்படுவதாக அமைச்சர் வன்னியரசு கூறியுள்ளார். மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தில் பேசிய அவர், இந்தியாவிலேயே அதிக தொண்டு நிறுவனங்களை கொண்ட தமிழ்நாடுதான் மசோதாவால் அதிகம் பாதிக்கப்பட போவதாகவும் தெரிவித்தார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி கணக்குப்படி நேற்றைக்கு 14,430 தொண்டு நிறுவனங்கள் FCRA சான்றிதழ் பெற்று செயல்பட்டு வருகின்றன. ஆனால் 22,496 சான்றிதழ்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 15,230 அமைப்புகளின் சான்றிதழ்கள் புதுப்பிக்கப்படாமல் காலாவதியாகிவிட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் FCRA சான்றிதழை இழந்த 37,726 தொண்டு நிறுவனங்களின் சொத்துக்களை ஒன்றிய பாஜக அரசு கையகப்படுத்தப் போகிறது. இச்சட்ட மசோதாவால் அதிகம் பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாடு தான். மொத்தம் 6,743 அமைப்புகள் உள்ளன தமிழ்நாட்டில். ஆனால் 2,100 அமைப்புகளுக்கு மட்டுமே FCRA பதிவு தரப்பட்டுள்ளது. 4,643 அமைப்புகளின் பதிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது காலாவதியாகிவிட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய கொடூர சட்டத்தை தான் ஒன்றிய பாஜக அரசு கிறிஸ்தவர்களை குறிவைத்து கொண்டு வந்துள்ளது. சட்டமன்றத்தில் நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக காரசார விவாதம் நடைபெற்றது. திமுக MLAக்கள் மற்றும் அமைச்சர்களிடையே வாக்குவாதம் நடைபெற்ற நிலையில் இறுதியில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது குறிப்பிடத்தக்கது.
வரலாறு பத்தி பேசல, ஒரே ஒரு பதிவு மட்டும். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நீட் தேர்வு இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அது அலோவ் பண்ணல. தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த பதிவு இருக்கு. நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டு தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு சொல்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள். எனவே அவர் தான் சட்டம் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார் ஒழிய, ஏன்னா காங்கிரஸ் அமைச்சர் அவருக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். நாங்கள் இணை அமைச்சர்லாம் எப்பவுமே நாடாளுமன்றத்தில் இதெல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. நாங்கள் இருந்தோம். FCRA திருத்த மசோதாவை திரும்பப் பெற கோரும் அரசினர் தனி தீர்மானம் சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேறியது. தீர்மானத்திற்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் அதிமுகவின் சார்பில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மசோதாவின் சாதக பாதகங்கள் குறித்து பேசினார். முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த அமைச்சர் ராஜ்மோகன் மசோதா மூலம் மத்திய அரசுக்கு கிடைக்கும் கூடுதல் அதிகாரங்களுக்கு ஆட்சேபனையை பதிவு செய்தார். இந்த 2026 திருத்த சட்ட மசோதாவில் வெளிநாட்டு பங்களிப்பு பெறும் தொண்டு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், சமூக நல அமைப்புகள் மற்றும் பிற அமைப்புகளின் சொத்துகள் தொடர்பாக ஒன்றிய அரசுக்கு வழங்கப்பட உள்ள கூடுதல் அதிகாரங்கள் குறித்து தமிழ்நாடு அரசு தனது கடும் ஆட்சேபனையை தெரிவித்துக் கொள்கிறது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்பப் பெறுமாறு ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருமனதாக வலியுறுத்துகிறது. அதிமுக ஆட்சியின் தாலிக்கு தங்கம் திட்ட பெயரை அண்ணன் சீர் என்று தாவேக அரசு மாற்றியுள்ளதாக எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்றத்தில் உரையாற்றிய அவர் தாவேக அரசு 3 மாதங்களில் 23,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாகவும் விமர்சித்தார். அம்மா ஆட்சியில் தாலிக்கு தங்கம் திட்டம், இப்போ இந்த ஆட்சியில அண்ணன் சீர் திட்டம் அப்படின்னு பேரை மாத்திருக்கிறீங்க. நீங்க ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதத்திலே 27,000 கோடிக்கு மேல் கடன் பெறப்பட்டு அதில் 17,000 கோடி வருவாய் செலவினத்திற்கு மட்டுமே செலவு செய்திருக்கும். தமிழகத்திற்கு 12,000 கன அடி நீரை காவிரியிலிருந்து திறந்துவிட கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழு உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காணொலி வாயிலாக நடந்த கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகா, கேரளம், புதுச்சேரி மாநில அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆலோசனையில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் நாளை காலை 8 மணி முதல் அடுத்த 15 நாட்களுக்கு பிலிகுண்டுலுவில் வினாடிக்கு 12,000 கன அடி நீர்வரத்தை கர்நாடகா உறுதி செய்ய வேண்டும் என்று ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணைகளின் தற்போதைய நீரிருப்பு, பிலிகுண்டுலு நீர்வரத்து மற்றும் அடுத்த 7 நாட்களுக்கான நீர்வரத்து முன்னறிவிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்னினோ காரணமான வானிலை மாற்றங்களும் கணக்கில் கொள்ளப்பட்டதாகவும் காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழு அறிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் கொண்டுவரப்பட்டதாக அமைச்சர் அருண்ராஜ் பேசியிருப்பதற்கு அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறை, மருத்துவ உபகரணங்கள் தட்டுப்பாடு, எலி தொல்லை உள்ளிட்ட குறைகளை சரி செய்யாமல் இவ்வாறு பேசியிருப்பது கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் ஏழை எளிய மக்களுக்கு தரமான சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். முதல்வர் விஜயின் திரைப்படங்களில் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள் ஆகியோர் தொடர்ந்து அரசு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அதன்படி ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். லியோ படத்தின் தயாரிப்பாளரும் விஜய்க்கு அணுக்கமானவருமான ஜெகதீஷ் பழனிசாமி முதல்வரின் தனிச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல பீஸ்ட் படத்தின் ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா தமிழ்நாடு அரசின் திரைப்பட பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வரிசையில் தற்போது கோட் படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி கோவில்களுக்கான அறங்காவலர் நியமன குழுவில் உறுப்பினராக பதவி பெற்றுள்ளார். முதல்வர் விஜயை வைத்து படம் எடுத்தால்தான் இனி தமிழ்நாட்டில் அரசு பதவி கிடைக்கும் என்றால் இது எப்படி ஜனநாயகமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்தார்.
கோவில் அறங்காவலர் தேர்வுக்குழு உறுப்பினராக அர்ச்சனா கல்பாத்தி நியமிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி வீடியோ வெளியிட்ட அவர் தாவேகா ஆட்சியில் அரசு பணி நியமனங்களின் நிலவரம் கலவரமாக மாறியுள்ளதாக சாடினார். முதல்வர் விஜய் அவர்களை வைத்து படம் எடுத்தவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள், மற்றவர்களை வைத்து படம் எடுத்தவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்களாக இன்றைக்கு நாம் பிரித்து பார்ப்பது, அதாவது தாவேகா அரசு பிரித்து பார்ப்பது, அதன்படி அரசு பொறுப்புகளை நியமனம் செய்வது ஜனநாயகமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதுதான் ஜனநாயகமா? புதுக்கோட்டை நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பலத்த மழை பெய்தது. வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் திடீரென மழை பெய்தது. தமிழ்நாடு முழுவதும் பருவமழை காலத்தில் ஏற்படும் டெங்கு, சிக்கன்குனியா, டைபாய்டு மற்றும் எலிக்காய்ச்சல் போன்ற நோய்களின் பரவல் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குறையாத காய்ச்சல், கடுமையான தசைவலி, வயிற்றுவலி, மூட்டுவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் சுய மருத்துவம் செய்யாமல் உடனடியாக அரசு அல்லது அருகே உள்ள மருத்துவமனைகளை அணுகி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலைமையை கையாள அரசு மருத்துவமனைகளில் காய்ச்சல் வார்டுகளை அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர் கோவிலில் உள்ள காவல் தெய்வம் சோனைமுத்து கருப்பண்ணசாமிக்கு ஆயிரக்கணக்கான மது பாட்டில்களை படைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனை நேரில் பார்வையிட்டு வியந்த தேனி மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் சாமி தரிசனம் செய்ததுடன் அப்பகுதி சிறப்பு மற்றும் மது படையலிடும் முறை குறித்து கோவில் அறங்காவலர்களிடம் கேட்டறிந்தார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை சென்ட்ரல் கொல்லம் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செப்டம்பர் 2ஆம் தேதி வரை ஒவ்வொரு புதன்கிழமையும் பிற்பகல் 3:10 மணிக்கு சென்ட்ரலில் இருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 7:20 மணிக்கு கொல்லம் சென்றடையும். ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம் டவுன் மற்றும் கோட்டயம் நிலையங்களில் இந்த ரயில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களை தாங்கும் விருதுகள். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை.